அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலேருந்து சண்முகப்பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சிந்தனைகள்னு ஒன்றே எனக்கு என் கற்பனையில் ஒரு விஷயம் ஓடுது. இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பர்சனல் கமெண்ட்ஸ் சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க, நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறது க்ரூஷியலான டைம். இப்போ தான் எனக்கு நிறைய பிரச்சனை வருது, என்னால் படிக்கவே உட்கார முடியல, நானே படிக்கணும்னு நினைக்கிறேன், மனசளவில் நிறைய உடஞ்சி போகிற அளவுக்கு விஷயங்கள்லாம் நடக்குது என்னை சுற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குனா, அவங்களால ரொட்டீனை கூட நிம்மதியாக பண்ண முடியலையாம். அந்த அளவுக்கு ரொம்ப உடஞ்சி போகிற வார்த்தைகள்லாம் நான் கேட்குறேன். சுத்தமாக நொறுங்கியே நான் போயிடுறேன், அப்புறம் எங்கேருந்து என்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைக்குமே ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னா அவங்களோட இதில் லிசன் பண்ணும்போது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, அவங்க சாப்பிட்றதுக்கூட இல்லை, சாப்பிட்றதுக்கே காலையில் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கே ஈவினிங் ஆயிடுது. அந்த அளவுக்கு டிப்ரெஷனில் போயிடுறாங்க. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவங்க சைடில் இருக்கிறத சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்காக உழைக்கிறாங்கல்ல, மற்ற அகாடமி ஸ்டாஃபாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஈவன் என்னைய கூட எடுத்துக்கோங்களேன், நடத்துகிற எங்களுக்கெலாம் எந்த கவலையுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ உங்களை வழி நடத்துகிற எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸ்டில் டுடே கூட எனக்கு பெரிய பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லியாச்சு, நாளைக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம், இன்றைக்கி கொடுக்கணும், இன்றைக்கி கொடுத்தா தான் அவங்க ஏதாவது பார்த்துட்டு, அதாவது நிறைய பேர் பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல, அட்லீஸ்ட்டு ஒரு 4 பேருக்காவது அது பிரயோஜனமாக இருக்கும், இது அவங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டதுன்னு எல்லாத்தையும் ஒதுக்க வச்சுட்டு தான் நாங்களும் நடத்துகிறோம். அட்லீஸ்ட் எங்களுக்காகவாது. உங்களை உதாசனப்படுத்துகிறவங்கள விட்டு தள்ளுங்க, உங்களுக்காக உழைக்கக்கூடிய எங்களுக்கு அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சமாவது படிக்க வந்துருங்க. ஏன்னா இது உங்கள் எதிர்காலம் சம்மந்தப்பட்டது. கடைசியில் யாருமே வரமாட்டாங்க. இன்றைக்கி கோவமாக பேசுகிறவங்க நாளைக்கு சமாதானமாயிடலாம், எது வேணால் மாறும். ஆனால் நம்ம எதிர்காலத்தை நம்ம தான் மாற்றிக்கணும். ஒன்றுமே இல்லை, நமக்கான மரியாதையை நம்ம தேடிக்கணும்னா நம்ம சில இடத்துல ஊமையாகவும் செவிடாகவும் இருந்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே. ஏன்னா இப்போ பாருங்கள், மணி 1:47, நானே என்ன மார்னிங்லேருந்து சாப்பிடாம தான் இருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். தமிழக அரசியல் சிந்தனைகள். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ட்ரோபோ அப்படிங்கிறது இந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். மொத்த லெசன்லேயும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரிலேவெண்ட்டான பாயிண்ட்டை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம அதை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா இது நமக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்காது, டேட்டா வைஸ் தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த திருக்குறள்லாம் இந்த லெசனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஓகே. இப்போ நம்ம இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி பார்த்துட்டு போகலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னாங்க, ஸ்ட்ரோபோ கிமு 63 முதல் கிபி 24 வரை இருந்த காலம் தான் ஸ்ட்ரோபோங்கிறவர். அவர் யாருன்னா கிரேக்க வரலாற்று சிந்தனையாளர் மற்றும் புவியியலாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, தமிழ் முடியாட்சியின் பாண்டியர்கள் காலத்தில் உள்ள ராஜதந்திர வரலாற்றை உற்று நோக்கியிருந்தாராம் இந்த ஸ்ட்ரோபோ. அது மூலிமா என்ன சொல்கிறாங்களாம், கடல் பயணங்களின் மூலமாக சேர சோழ மற்றும் பாண்டியர்கள் கடல் அருகில் வாழும் மக்களிடம் தமிழர்களின் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முடியாட்சியில் பாண்டியர்கள் காலத்தெல்லாம் ராஜதந்திர வரலாற்றெல்லாம் ஸ்ட்ரோபோ உற்று அவங்களோட ராஜதந்திரம்லாம் எப்படி இருக்குது அரசியலில் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்ததாகவும், அதுக்கப்புறம் கடல் பயணங்கள் நிறைய கடல் பயணம் மேற்கொண்டாராம். அது மூலிமா என்ன சொல்கிறாரு, சேர சோழ பாண்டியர்கள் அந்த மூவேந்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கடலோரம் வாழ்கிற மக்கள் கிட்ட எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் அவர் கற்றுக்கிட்டதாக சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு புவியியலாளர், அவரோட வேலையே என்னது கடல் வழி பயணம்லாம் செஞ்சு மற்ற இதை கற்றுக்கிறது தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக கிமு 200 முதல் காலகட்டத்தை சார்ந்த கிபி 200 வரை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இந்தியா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதி, அதாவது ஆசிய நாடுகள்லாம் இருக்குது இல்லைங்களா, தென்கிழக்கு ஆசிய நாடு, இந்திய நாடு, இவங்கெல்லாம் தரைக்கடல் பகுதியில் வர்த்தகத்தை வளர்ப்பதற்காக தமிழக கரையோரங்களில் இருந்த துறைமுகங்கள் முக்கிய மையமாக செயல்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த நம்ம மூவேந்தர் காலத்தில் நம்ம இந்த கப்பர் கட்டும் கலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியராக இருந்திருக்கும். குறிப்பாக கிமு 200 முதல் காலகட்டத்தை சேர்ந்து கிபி 200 வரை காலகட்டம்லாம் இந்த கப்பல் கட்டு மாலுமிகள்லாம் ரொம்ப திறமையானவங்களாக இருந்திருக்காங்க. பண்டை கால துறைமுகங்கள்லாம் கொற்கை பூம்புகார், அதுக்கப்புறம் வசவசமுத்திரம், பெரிமுலா, அரிக்கமேடு, அழகன்குளம், மாபல்லபுரம், இதெல்லாம் இந்த முறையில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது. வர்த்தகத்துலேயும் சரி, கப்பல் கட்டுதலையும் சரி. கப்பல் கட்டுதலில் பாருங்கள், பாரம்பரியமிக்க தமிழர்கள் சிறந்த கடலோடிகளான தமது முன்னோர்களின் உலகின் அடிப்படையில் தன்மைகளின் தாக்கங்களாக
அரசியல், சமுதாய மற்றும் பண்பாடு, வர்த்தகம், வணிக தொடர்புகளின் உலகின் மற்ற நாடுகளோட ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. இந்த ஸ்ட்ரோபோ வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடல் முக்கிய துறைமுகமாக வந்து எந்த காலகட்டத்திலலாம் வந்து இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிமு 200 முதல் கிபி 300 வரைக்கும். ஓகேங்களா. ரொம்ப பண்டைய கால துறைமுகமாக எது இருக்குது? கொர்க்கை, பூம்புகார், அந்த வசவசமுத்திரம், பெரிமுலா, அரிக்கமேடு, அழகன் குளம், மாமல்லபுரம் இதெல்லாம் வந்து சிறந்த துறைமுகம். அவ்வளோதான். இந்த கப்பல் கட்டுதல் பாரம்பரிய தமிழர்களில் வந்து சிறந்து விளங்கினது. இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் ரீடு விட்டாலே நமக்கு வந்து போதும். அடுத்தது அதாவது சங்ககால கிமு 300 முதல் கிபி 300 வரை இருக்க காலகட்டத்தை வந்து சங்ககாலம்னு சொல்கிறோமா. சங்க காலத்தில் வந்து சங்க இலக்கியங்களில் முக்கிய ஆதாரங்களாக விளங்குறது அக்கால சமுதாயம், பொருளாதாரம், பண்பாடு மற்றும் அரசியலை வந்து பிரதிபலிக்குது. அப்போ சங்க இலக்கியங்கள்லேயே என்ன இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் வந்து சமுதாயத்தை பற்றி பேசுதான், பொருளாதாரத்தை பற்றி பேசுதான், பண்பாடு மற்றும் அரசியல்லாம் வந்து சொல்லுது அப்படிங்கிறாங்க. அந்த சங்க இலக்கியங்கள் வந்து சங்கப்பாட்டை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க? அகம், புறம்னு 2 வந்து வகைப்படுத்ததாக சொல்கிறாங்க. அகங்கிறது வந்து என்னது? மனசு சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா. புறம்ங்கிறது போர், வீரம் இந்த எல்லாம் சம்மந்தப்பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உடம்புல ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டால் கூட ஏதாவது மருந்து வச்சு நம்ம ஆற்றிக்கலாம். அந்த உடல் காயத்தை கூட நம்ம பொருட்படுத்தாத மற்ற வேலைகள்லாம் அன்றாட வேலைகளோடு நம்மளாம் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மனசில் ஒரு காயம் வந்து ஏற்பட்டுருச்சுன்னா அதை வந்து நம்மளால் ஆற்றிக்கிட்டு அதுலேருந்து மீண்டு வரதே பெரிய டாஸ்க்காக இருக்குது. அதனால் வந்துட்டு நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன சொல்வேன்னா, இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கீப் ஆன் சைலண்ட் ஆயிருங்க. வேறு வழியே உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா வந்து சொல்லி புரிஞ்சுக்கிறவங்க யாராக இருந்தாலுமே நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க நம்மளை எப்பயுமே காயப்படுத்த மாட்டாங்க. அவங்க நமக்கானவங்க இல்லை. நம்ம காயப்படுத்துகிறவங்க நமக்கானவங்க இல்லை. நமக்கான இல்லாதவங்களுக்காக நம்ம வந்து வருத்தப்பட்டு நம்ம இலக்கை விட்டு பின்னோக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. 8 தொகை நூல்லாம் என்னது? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்கரு நூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை. அதாவது சங்க இலக்கியங்கள்னால் என்னதுங்க? அந்த 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் வந்துட்டு சங்க இலக்கியங்களில் வரும். என்னது? 14 கீழ்கணக்கு 14 மேல் கணக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ 14 மேல் கணக்குனா என்னது? 8 தொகை 10 பாட்டு. அது வந்து சங்க இலக்கியங்களில் இருக்கும். அதுக்கப்புறம் 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வந்து நீதி நூல்கள், அறநூல்களாக வந்து இருக்கும். ஓகேங்களா. அப்போ 8 தொகையில் என்னது? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்கரு நூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஓகே. அதுக்கப்புறம் 10 பாட்டு அப்படிங்கிறது என்னது? ஆரம்ப காலத்திலேயே வந்து தொல்காப்பியத்தின் முதல் 2 அதாவது தொல்காப்பியர் இந்த இதுலேயே வந்து 8 தொகை 10 பாட்டும் இது 2ம் வந்து தமிழ் இலக்கணத்துக்கு ஒரு அதாவது தொல்காப்பியத்தின் முதல் 2 புத்தகங்களும் தமிழ் இலக்கணமாக கருதப்பட்டதும் இக்காலகட்டத்தில் தான் அப்படிங்கிறது நினைவு கூறத்தக்கது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. சங்க இலக்கியங்கள்னால் என்னது? 8 தொகை 10 பாட்டு. 8 தொகையில் 8 நூல், 10 பாட்டில் 10 நூல். அவ்வளோதான். ஓகேங்களா. சங்க இலக்கியங்களுக்கு பிறகு சேர்க்கப்பட்ட அந்த நூல் என்னது? அதாவது நூற்கோவை நூலுன்னு சொல்லுவாங்க, நூற்கோவைன்னு சொல்லுவாங்க. அது வந்து கீழ்கணக்கு அப்படிங்கிறாங்க. அதில் வந்துட்டு என்னது? ஒரு 18 நூல் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அதை சிலப்பதிகாரம், மணிமேகலை மற்றும் 18 சிறிய நூல்கள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 14 கீழ்கணக்கு நூலில் தான் வந்து திருக்குறளும் வரும் அப்படிங்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? சங்க இலக்கியங்கள்லேயே வந்து அரசியல் பற்றி, பொருளாதாரம் பற்றி இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது போக வந்துட்டு சங்க இலக்கியத்தில் இருக்கிற 8 தொகை 10 பாட்டு நூலில் வகைப்படுத்தியிருக்காங்க. 8 தொகை 10 பாட்டு இல்லாத மற்ற அறநூல்கள் எது? 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் பிரபந்த இலக்கியங்கள்லாம் வந்து தோன்றியிருக்கு. சங்க இலக்கியங்கள் கால டைமில் தான் வந்து பிரபந்த இலக்கியம்லாம் வந்து தோன்றுது அப்படிங்கிறாங்க. கோவை என்பது குறிப்பிட்ட கருத்திலான வரிகளை கொண்டிருப்பதுடன் கலம்பகம் என்பது ஒரு பத்தியின் முடிவு என்பது அடுத்த வரிக்கு ஆரம்பமாக இருப்பது. அதாவது எப்படின்னா கலம்பகங்கிறது கலம்பகம் பாட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாலி வந்து ஒரு சாங் எழுதியிருப்பார். அது வந்து நான் அடுத்த ஷார்ட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா. கலம்பக பாட்டு எப்படி இருக்கும், கோவை பாட்டுனா எப்படி இருக்கும்னு ஷார்ட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். இந்த ரைமிங்க அந்த டிஆர் பேசுனதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் கலம்பக வரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா அது வந்து ரைமிங்காக வந்து கடைசீட்டில் இருக்கிற எல்லாமே வந்து மஜ்ஜி பஜ்ஜி, அதாவது வாடாய மஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி அப்படிங்கிற மாதிரி அந்த கடைசி இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியே இருக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் வந்து கலம்பகம். ஒரு இதோட முடி வந்து அடுத்த இதுக்கு வந்து அப்படியே ஆரம்பமாகவே வந்து இருக்கும். ஓகேங்களா. அந்த எடுத்து கொடுக்கறதுங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. கலம்பு என்பது ஒரு பத்தியின் முடிவு அடுத்த வரைக்கும் ஆரம்பமாக இருப்பதுடன் அரசனோட அதாவது பொதுவாக கலம்பகம் எது சொல்லுதுன்னா அரசனோட வீரத்தை பற்றி வந்து சொல்லுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பரணி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? பாரம்பரியத்தோட
சிறந்த எடுத்துக்காட்டாக பாண்டிக்கோவை, நந்தி கலம்பகம், அதுக்கப்புறம் கலிங்கத்து பரணி இதெல்லாம் வந்து இருக்குது. அப்போ பாரம்பரியத்தோட சிறந்த எடுத்துக்காட்டு எது இருக்குது? பாண்டிக்கோவை, நந்தி கலம்பகம், கலிங்கத்து பரணி. அப்போ அரசனோட வீரத்தை, கலிங்கத்து பரணி என்ன சொல்லும்னா அரசனோட வீரத்தை தான் சொல்லும். ஓகேங்களா? அப்போ கலம்பகம், கலிங்கத்து பரணி இதெல்லாம் வீரனை பற்றி வந்து சொல்லுது அப்படிங்கிறாங்க. கோவை அப்படிங்கிறது பொதுவாக அன்பை பற்றி சொல்கிற நூல் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து கலிங்க அரசன் காரவேலர். அவர் வந்து கிமு 165 காலகட்டத்தில் கல்வெட்டில் வந்து சொல்கிறார். இவர் வந்து என்ன சொல்கிறாரு, 132 வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைவு என்பதை அளித்தார் அப்படிங்கிறத கல்வெட்டில் சொல்லுது. யார்? கலிங்க அரசர் காரவேலர். அவர் பாருங்க 132 வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைவே வந்து அழிச்சிருக்காராம். அதே மாதிரி தமிழ் அரசர்களின் கூட்டமைவின் பிற நாட்டிற்கு படையெடுப்பிற்கு எதிராக சண்டையிட்டதை சங்ககால இலக்கியமான அகநானூறு விவரித்துள்ளது அப்படிங்கிறாங்க. தமிழ் அரசர்களோட கூட்டமைவு பிற நாட்டோட படையெடுப்பிற்கு எதிராக சண்டையிட்டதை, அதாவது பிற நாடு வந்து நம்ம நாட்டுக்கு படையெடுப்பு வரும் இல்லைங்களா, அப்போ வந்து இந்த தமிழ் கூட்டமைவு எல்லாதான் அவங்களுக்குள்ள வேறுபாடு இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து வந்து எதிர்த்திருக்காங்க அப்படின்னு வந்து சங்க இலக்கியமான அகநானூரில் வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருக்குறள் இதெல்லாம் வந்து சங்ககால அரசியலோட தன்மை, சமுதாயம், அதுக்கப்புறம் பண்பாட்டினை பற்றி ஆழ்ந்த நுண்ணறிவுடன் படைக்கப்பட்டு இருந்தது. அப்போ சங்க தமிழ் இலக்கியங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அரசியலோட, இங்கே பாருங்கள் இதுலேயே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, சமுதாயத்தை பற்றியும் சொல்லுது, அரசியலோட தன்மை பற்றியும் வந்து சொல்லுது அப்படிங்கிறாங்க. இதனால தான் சங்க இலக்கியங்கள்லேருந்தே அரசியல் வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த 5 திணைகளாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது என்னது, புவியியல், இந்த புவியியல் சார்ந்த பிராந்திய நிலம் எப்படி சொல்லியிருக்காங்க, திணை இயற்கையை தன்மையுடன் பிரிக்கப்பட்டிருக்கு. மலையை சார்ந்த பகுதி வந்து குறிஞ்சினும், காடுகள் சார்ந்த பகுதியை வந்து என்னது முல்லைனும், வயல் சார்ந்த பகுதியை மருதம்னும், கடல் சார்ந்த பகுதி நெய்தல், மணல் சார்ந்த பகுதியை வந்து பாலை அப்படின்னு சொல்லி திணைகள் வயசாக வந்து நிலங்களை பிரிச்சிருக்காங்க. அப்போ புவியியல் சார்ந்த பகுதிகளை வந்து பிரிச்சிருக்காங்க. பிரிக்கப்பட்டு தான் வந்து அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி அரசு சட்டத்திட்டங்கள்லாம் வகுத்திருக்காங்க. தமிழ் மொழி பேசும் பகுதிகள்லாம் வந்து என்னது, சோழர்கள், பாண்டியர்கள், அதுக்கப்புறம் சேரர்கள், இவங்கெல்லாம், அதுக்கப்புறம் பல்லவர்கள், இவங்கெல்லாம் வந்து பிரிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. தமிழ் மொழி பேசும் பகுதிகள்லாம் எப்படி பிரிச்சிருக்காங்க, சோழர்களோட தலைநகர் வந்து உறையூராகவும், பாண்டியர்கள் வந்து மதுரை, சேரர்கள் வந்து என்னது கொங்கு நாடு மற்றும் கேரளா. கொங்கு நாடுங்கிறது நண்டை, ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர் இந்த சைடுலாம் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு என்னது சேரர்கள், அதாவது இது சேலம், ஈரோடு, நாமக்கல் இந்த சைட்லாம் வந்து கொங்கு நாடு சேரர்கள் பகுதியாக இருக்குது. பல்லவர்களோட தலைநகரம் காஞ்சிபுரமாக வந்து இருக்குது. ஓகேங்களா? தமிழ்நாடு அரசர்கள், அதாவது தமிழ்நாடு பல்வேறு அரசர்கள், குறுநில மன்னர்கள்லாம் வந்து ஆளப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு வந்து இத்தனை அரசர்கள் கைமாறி ஆளப்பட்டிருக்குது. கடையேழு வள்ளல்களோட புலவருக்கு வந்து வாரி வழங்கதை வந்து சங்ககால புலவர்கள் வந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க. அதாவது கடையேழு வள்ளல்கள் எதுக்காக வந்து அந்த வள்ளல் தன்மையால் தான் அவங்க வந்து புகழப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. கபிலர் மற்றும் ஔவையார் கடையேழு வள்ளல்களான ஆய்பாரி, ஓரிக்காரி, அதியமான் பேகன் மற்றும் நல்லியை பற்றி குறிப்பிடுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேர சோழ பாண்டியர்களுக்கு ஈக்குவலாக இந்த கடையேழு வள்ளல்கள் வந்து குறிப்பிடுறாங்களாம். யார்? பொதுவாக ஔவையாரும் கபிலரும். ஓகேங்களா? இப்போ இந்த அரசர்கள் காலத்தெல்லாம் வந்து அவங்களோட அவை வந்து என்ன சொன்னாங்க, சபைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அந்த நாட்டோட அந்த ஒரு சபையிலேருந்து இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்னா அந்த சபை வந்து நீதிமன்றமாக வந்து இருந்திருக்கு இப்போது இந்த அரசர்களோட காலத்தில். ஓகேங்களா? ஒவ்வொரு கிராமத்துக்கும் அதே மாதிரி எப்படி ஒரு அரசருக்கு மன்றமோ அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு மன்றம் இருந்திருக்கான். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ 8 தொகை 10 பாட்டு சொல்லிட்டேன்னா, இப்போ புறநானூறு, அகநானூறுலாம் இருக்குல்ல, அது சங்க இலக்கியமா இல்லையா? ஓகேங்களா? அது ஒரு சங்க இலக்கியங்கள் தான். அந்த சங்க இலக்கியங்கள் வந்து எதை சொல்லுது, புறநாளே என்னது வீரத்தை பற்றி சொல்கிறது தான் வந்து புறநானூறு. அப்போ வீரங்கிறது வீரம், விவேகம் இதெல்லாம் சேர்ந்தது தானே புறநானூறு. அப்போ புறநானூரில் வந்து ஒருத்தரோட வீரத்தை பற்றி மட்டும் இல்லாத அரசியல் போர் தந்திரங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அப்போ சங்க இலக்கியங்கள்லேயே வந்து என்ன இருக்குது, அரசியலோட கருத்துக்கள்லாம் வந்து இருந்திருக்கு. அதுக்கு முக்கியமான நூல் எதுனா புறநானூறு தான். ஓகேங்களா? மெயினாக அதில் வந்து யாரை புகழ்கிறாங்கன்னா வந்து பாண்டிய அரசனை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க புறநானூரில். ஏன்னா அவர் வந்து பாண்டிய மன்னன் வந்து குறிப்பிட்ட மன்னன் யாரும் சொல்லலை, அவர் வந்து மனசாட்சிக்கு உட்பட்டு ஆட்சி பண்ணார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க புறநானூரில். ஓகே, அடுத்த சங்க இலக்கியங்கள் வந்து என்னது, பட்டினப்பாலை. பட்டினப்பாலை மெயினாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் போட்ட டேக்ஸஸ் பற்றி தான் வந்து சொல்கிறாங்க. எதுனா இந்த சுங்க வரி, வருமான வரி, இவ்வளோ பொருள் வச்சுருந்தீங்கன்னா அந்த பொருளுக்கு ஒரு வரி, இந்த மாதிரி பல வரிகளில் வந்து அரசரோட வருவாய் வந்து பெருக்கும் ஆதாரமாக வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை வந்து அரசர்களோட வரிகள் பற்றி மெயினாக வந்து சொல்கிறாங்க.
அடுத்தது வந்து பாண்டியரோட கல்வெட்டில் வந்து இந்த முத்து குளித்தல் அது அது வந்து யார் முத்து குளிக்கிறதுனா என்னென்னா கடலுக்கு போய் முத்து எடுத்துகிட்டு வரது தான் முத்து குளித்தல்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து களத்திகர் பற்றி, அதாவது முத்து குளித்தலில் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த தொழில் அவர் பேர் என்னது களத்திகர். இப்போ துணி நெய்கிறவங்க நெசவாளர்னு சொல்லுவோமா, வீடு கட்டுறவங்க அந்த மேஸ்திரி எல்லாம் வந்து கொத்தனார்னு சொல்கிறோமா, கொத்தனாருக மேஸ்திரி அப்படி சொல்கிறோமா, முத்து எடுக்கிறவங்க வந்து களத்திகர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாண்டியர் காலத்தில். அப்போ அவங்கள பற்றியும், அதுக்கப்புறம் முதன்மை எழுத்தர், அது அது வந்து எழுத்தர் என்னன்னு சொல்கிறாங்க, கணத்திகன், அவங்கள பற்றியும் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாண்டியரோட கல்வெட்டில் இந்த களத்திகர் பற்றியும் கணத்திகன் பற்றியும் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சோழர் கொடியிலையும் நாணயங்களையும் வந்து புலி சின்னத்தை பொறித்திருந்திருக்காங்க, இது நமக்கு தெரியும்வே. சேரர்களோட இது என்னது சின்னம் வந்து என்னது வில் மற்றும் அம்புகளையும், பாண்டியர்கள் மீன் சின்னத்தையும், பல்லவர்கள் சிங்கத்தை சின்னமாகவும் பெற்றிருந்தாங்க. அப்போ சின்னங்கள்னா என்னது, நமக்கு இதில் யூனிக்காக இருக்கிறது பல்லவர்கள் தான். ஓகேங்களா, பல்லவர்கள் என்னது சிங்கத்தை வந்து சின்னமாக வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாண்டியரோட கல்வெட்டில் முத்துக்குளித்தலில் வந்து என்னது களத்திகர்னும் எழுத்தாளர் கணக்கு எழுத்துற வேலை இருக்குது இல்லைங்களா, இந்த என்ன சொல்கிறது கணக்கு வழக்கெல்லாம் எழுதுவாங்கள்ல, அவங்கள வந்து கணத்திகன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சோழரோட சின்னம் என்னது புலி, அது நமக்கு தெரியும். சேரர்களோடது வில்லு, பாண்டியர்களோடது மீன், பல்லவர்களோடது சிங்கம். இதுதான் வந்து சின்னம். இந்த பாயிண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதா? அதே மாதிரி சங்க காலத்திலலாம் வந்து இந்த ஜாதி முறையெல்லாம் வந்து கிடையாது. அவங்கவுங்க செய்கிற தொழிலை வச்சு தான் வந்து பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஜாதினா என்னன்னே சங்க காலத்திலலாம் வந்து தெரியாது. இவங்க வந்து என்னது இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த தொழிலை வச்சு சொல்லுவாங்கள்ல, அது வந்து என்னதுன்னா இந்த வர்ணாசி முறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செய்கிற தொழிலை வச்சு அவங்க வந்து இன்னார் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து பாருங்கள், குடினா துடியன் அர்த்தமா, பாணன் மற்றும் கடம்பன் அல்லது அரசருங்கள்லாம் ஆட்சி புரியறவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ கடம்பன்கிற ஒரு சின்ன காடு மாதிரி இருக்கும், குறுநில இருக்குது, அதுக்கு வந்து ஆட்சி புரிவாங்க, அவங்க வந்து கடம்பன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரசர்னா ஆட்சி புரிவார். குடினா வந்து துடியன் வந்து சொல்கிறாங்க. வைசியர்னா வர்த்தகர்கள், வைசியர்னா என்னது வர்த்தகர்கள், வர்த்தகர்கள்னால் யாரும் இந்த பிஸ்னஸ்மேன்ஸு, மற்றும் வேளாளர்னா விவசாயிங்க, அது நமக்கு தெரியும். ஓகேங்களா, அந்த துடினா மட்டும், அதாவது குடினா என்னன்னா துடியன் வந்து இருக்கா, இது மட்டும் என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், தகுதி நிலைகளில் காணப்பட்ட வித்தியாசங்கள் தவிர்க்க முடியாததாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் வர்ணமுறை, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வர்ணமுறை என்னும் ஜாதி அமைப்பு சங்ககால சமுதாயத்தில் சிறிதளவே காணப்பட்டன. அப்போ வந்து அங்கே ஜாதி முறைன்னு என்ன இருக்குது, இந்த வர்ணமுறை தான் வந்து இருந்திருக்கு. பண்டைய தமிழ் சமூக அமைப்புகளில் மனு தர்மம் மூலமாக சட்டமாக்கப்படவில்லை. ஆரம்ப கால ஆரிய பிராமண ஜாதிய அமைப்புகள் சங்க காலத்தில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது மனு தர்மம்னா இந்த பிராமணர் காலத்தெல்லாம் வந்துட்டு இந்த வேத மாதிரி வந்து எழுத ஆரம்பிப்பாங்க. ஒரு சின்ன வந்து ஸ்லைடு மாதிரி வச்சுருப்பாங்க. இப்படி வந்து ஸ்லைடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி எல்லாம் மாற்றி வச்சுட்டு, அதுதான் தர்மம், அதுதான் நம்ம வந்து அரசு. இப்போ இந்த மகிழ்மதி இந்த படம் என்னது, பாகுபலி. இந்த பாகுபலி படத்தில் வந்து ஒருத்தர் வந்து என்ன தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைங்களா, அந்த அனுஷ்கா கையில் விலங்கெல்லாம் மாட்டியிருக்கோம்ல, இந்த கை விலங்கெல்லாம் மாட்டியிருக்கோம் இல்லைங்கப்பா, அது மாட்டிகிட்டு இருக்கும்போது வந்து என்ன தர்மம்னு கேட்குறப்ப அவங்க வந்து நாட்டை விட்டு வெளியேறணுங்கிறத என்ன சொல்லுவாங்க, ஒரு ஓலைச்சுவடி மாதிரி வந்து ஒரு புரோகிதரை வந்து பார்த்து சொல்வார். அது பேர் தான் மனு தர்மம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து தமிழ் மதங்கள் நாட்டுப்புற கலையை சார்ந்தே இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இருக்கிற அதாவது பண்டைய தமிழ் மதங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, நாட்டுப்புற கலையை சார்ந்தது, இயற்கை வழிபடுறது, அதுக்கப்புறம் இயற்கை காரணிகளில் வந்து பொதுவாக அந்த சூரியனை வழிபடுறது, தண்ணீரை வழிபடுறது. இந்த மகாபாரதத்தில் கூட வந்து என்ன பண்ணுவார், டெய்லி பீஷ்மர் போய் அந்த கங்கை ஆற்று தான் வந்து கடவுளாக வழிபடுவார். அதெல்லாம் வந்து சங்க காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. முருக கடலை வழிபடுவது தமிழ்நாட்டு பழங்குடியினரின் வழிபாட்டு மரபு. அப்போ ஆதி கடவுளாக வந்து யார் இருந்திருக்காங்கன்னா, இவங்க வந்து முருக கடவுளை வந்து வழிபட்டிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருக கடவுள் வந்து ஒரு போர் வீரர் தானே, அசுரர்களை வென்றவர். அதனால வந்து போராளிகள் மாவீரர்களின் கடவுளாக வந்து முருகனை வந்து பார்த்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்து தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் போன்ற எழுத்துக்கள் வந்து தோன்ற ஆரம்பிச்சது அப்படிங்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் இருந்த இலக்கியங்கள் படி இருந்தது. இந்தாண்டை தான் வந்து எப்போ 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வந்து சமஸ்கிருதம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அங்கேருந்து தான் வந்து இந்த வேத சடங்குகள், அதுக்கப்புறம் வேத மந்திரங்கள், அதுக்கப்புறம் இந்த வேத சட்டங்கள் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. சமஸ்கிருதமயமாதல், அதாவது பொதுவாக என்னது சமஸ்கிருதமயமாதல்னால் இந்த பிராமணர்களோட ஆதிக்கம் வந்து
அரசனுக்கு வந்து ஆசி வழங்குறவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னது அரசருக்கு வந்து ஒரு ராஜகுருவாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க காலத்தில் தான் வந்திருக்கு. அப்போ சங்க இலக்கியங்களில் இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அரசுரிமையானது, அதாவது அரசுரிமைங்கிறது ஒரு புனிதமான தன்மையுடையதாக இருந்தது, மரபு வழியாக தான் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி யார் வந்து கூறுறாங்கன்னா இந்த பல்லவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு அரசனாக ஆகிறதுக்குலாம் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து பல்ல இழிச்சிட்டு ஒருத்தன் சொல்லிட்டான். அவன் தான் பேர் பல்லவர்கள். ஓகே, பல்லவர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த ஆரிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஊடுருவுது. அப்போ பல்லவர்கள் வந்து எப்போ தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பித்தாங்களோ அங்கேருந்து தான் வந்து வட இந்தியாவில் இருந்த கலாச்சாரம்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. ஆரம்பத்தில் வந்து இந்த வட இந்திய கலாச்சாரம்லாம் வந்து நம்மக்கிட்ட கிடையாது அப்படிங்கிறாங்க. அது போக வந்து சங்க காலத்தில் பெண்கள்லாம் வந்து ரொம்பவே மதிக்கப்பட்டு மரியாதையோடு தான் வந்து நடத்தியிருக்காங்க. எப்படின்னா அவங்க வந்து அரசர்களுக்கு பாதுகாவல் மற்றும் பல்வேறு வகையான பணிகளையும் வந்து செஞ்சுருக்காங்க. அப்படி செஞ்சாலும் கூட அவங்க வந்து அதிகாரங்கள் எல்லாமே ஆண்கள் கிட்ட இருந்தால் கூட பெண்களில் வந்து என்னது பொது அவையில் வந்து பங்கேற்கலாம், அது எல்லாமே வந்து இருக்கலாம், சமூக சடங்குகளில் வந்து முக்கிய பங்கு வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலுமே அவங்கள வந்து என்னது மரியாதையோடு வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது வந்து இந்த அரச நிர்வாகம்லாம் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஆண்கள் கிட்ட தான் வந்து இருந்திருக்கு. அதிகாரங்கள் எல்லாமே ஆண்களோட இருந்தாலும் குடும்பத்தில் வந்து பெண்களோட பங்கு தான் வந்து முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழ் சமூகத்தில் பெண்களின் பங்கை பற்றி விவாதிக்கையில் ஔவையார் பற்றி குறிப்பிடுவது அவசியமானது. ஔவையார் என்றால் பெரும் மதிப்பிற்குரிய பெண் என்று பொருள். அப்போ ஔவையார்னா என்ன, மதிப்பிற்குரிய பெண் அப்படிங்கிறது அர்த்தமா. ஓகேங்களா. அப்போ நம்ம இதில் வந்து பிற்கால ஔவையார் முற்கால ஔவையார்னு சொல்லிட்டு நிறைய ஔவையார்கள் வந்து இருப்பாங்க. மொத்தம் எத்தனை பெண்கள்னு பார்த்தீங்கன்னா 6 பெண்களுக்கு வந்து ஔவையாருங்கிற பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ வந்து அவங்களாம் சங்க இலக்கியங்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்காற்றி இருக்கிறதுனால வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து ஔவையார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஔவையார்னா பெருமதிப்பிற்குரிய பெண் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் ஆரம்பத்தில் இருந்த ஔவையார் வந்து அவங்க வாழ்ந்த காலம்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் மற்றும் 2ஆம் நூற்றாண்டு காலத்தில் தான் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து யார், அதியமானோட அவையில் இருந்திருக்காங்க. இவங்க வந்து திருவள்ளுவர் மற்றும் கபிலரோட சமகாலத்தவர் தான் அவங்க ஆரம்பத்தில் இருந்த ஔவையார்கள். ஓகேங்களா. நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு இவற்றெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்க பாடல்லாம் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. நல்ல தூதுவராகவும் வந்து இருந்திருக்காங்க. அதியமானுக்காகவே வந்து பல முறை வந்து அரசர்களிடம் வந்து தூதுவனாக வந்து போயிருக்காங்க. ஓகேங்களா. அதியமான் அவையில் வந்து புலவராகவும் அதியமானோட ஒரு நல்ல வந்து நட்புறவோடையும் வந்து இருந்திருக்காங்க. தனது தூது திறமையின் மூலம் வந்து போர்களை கூட வந்து நிறைய போர்களை ஔவையார் வந்து தவிர்த்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்க, காஞ்சியை வந்து தொண்டைமான்கிறவரும் அதியமான வந்து தகடூர் அப்படிங்கிறவங்களும் வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. அப்போ தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் வந்து போர் புரிகிற வந்து ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த போரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஔவையார் வந்து பேசியே வந்து தடுத்துட்டாங்க. ஓகேங்களா. காஞ்சிக்கு போயிட்டு தொண்டைமானை சந்தித்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு அதியமானுக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது, ஆயுத கடங்களை உங்கள் ஆயுதங்கள் எவ்வளோ சுத்தமாகவும் பளபளப்பாகவும் நெய் பூசப்பட்டு அழகாக வந்து அடுக்கி வச்சுருக்கீங்க. ஆனால் அதியமான ஆயுதங்கள் எல்லாமே உடஞ்சி ரத்தக்கரை படிஞ்சு பற்றையில் வந்து பழுது பார்க்குறதுக்காக வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு வந்து சொல்லும் போது தொண்டைமானுக்கு வந்து என்ன தோணியிருக்கு, அப்போ அதியமான் வந்து நிறைய வந்து போர் புரிஞ்சிருப்பான் போல், நிறைய வந்து திறமசாலியாட்டங்குது அப்படின்னு சொல்லி அதியமானோட திறமை பார்த்து தொண்டைமானுக்கு வந்து பயம் வந்துட ஆரம்பிச்சிச்சு. அதனால் அதுக்கப்புறம் போரை வந்து பின்வாங்கிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு உதாரணமாக யார் இருந்திருக்காங்க, ஔவையார் வந்து தூது போனது வந்து சொல்கிறாங்க. சோழர் காலத்தில் வந்து 10ஆம் நூற்றாண்டில் இன்னொரு புகழ்பெற்ற ஔவையார் வந்து இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீதி கதைகளையும் ஆத்திச்சூடியும் கொன்றை வேந்தனையும் எழுதியவங்களாம் வந்து சோழர் காலத்தில் இருந்த இந்த ஔவையார் தான். ஓகேங்களா. குழந்தைகளுக்காக எழுதுனது எதுனா நீதி கதைகள், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக எழுதுனது. அதே வந்து அடல்ட்டுக்காக எழுதுனது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மூதுரை, நல்வெளி அப்படிங்கிற 2 நூல்களை வந்து வளர்ந்தவங்களுக்காக வந்து ஔவையார் எழுதியிருக்காங்க. அந்த ஔவையார் வந்து சோழர் காலத்தில் வாழ்ந்த ஔவையார்கள். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், சங்க இலக்கியங்கள் பார்த்துருக்கோம். சங்க இலக்கியங்களோட ஒரு சின்ன சின்ன பாயிண்டெல்லாம் நான் பார்த்துருக்கோமா. இந்த லெசனில் ரொம்ப முக்கியமானதே இந்த திருக்குறள் தான். ஓகேங்களா. ஏன்னா இந்த திருக்குறள் கொடுத்து தான் வந்து நமக்கு கொஷின் ஏரியாவே இங்கேருந்து தான் நமக்கு ஆரம்பிக்குது. ஆனால் முன்னாடி இருக்கிற பார்ட்டும் நம்ம ஓரளவு வந்து ரீட் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ இது ரொம்ப ரொம்ப வந்து தனித்துவம் வாய்ந்து நல்லா கவனிக்கணும். எவ்வளோ குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அத்தனை பொருளும் நம்ம படிக்கணும். அதே மாதிரி இவர் சுப்பிரமணிய பாரதியார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அரசியல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து திருக்குறள் வந்து ஏன் சொல்கிறாங்கன்னா இது எல்லா சமகாலத்துக்கும் வந்து பொருந்தக்கூடிய நூல் தான் வந்து திருக்குறள். அது வந்து எந்த அளவுக்கு வந்து அரசியல் அமைப்புக்கு வந்து பொருந்தி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாரதியார் பற்றி, அதுக்கப்புறம் விவேகானந்தரோட சிந்தனைகள் பற்றி,
இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு புரட்சியாளர்களோட சிந்தனைகள் வந்து பொது உடைமை கட்சி ஆரம்பித்தார் பார்த்தீங்களா சிங்காரவேலர், அவரோட இதை பற்றிலாம் வந்து தனித்தனியாக வந்து பார்க்கணும். இதுக்கு வந்து நம்ம அடுத்த பாட்டில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.